சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லயே என்னோட மாஸ்டர் என்கிட்ட கடைசியா சொன்ன வார்த்தைகள், "த ஸ்வார்ட் ஆஃப் ஆர்ட்." இது இத மட்டும் அவர் இந்த ஸ்வாட என்கிட்ட குடுக்கும்போது, இந்த ஒரு வார்த்தைய மட்டும் தான் அவர் சொன்னாரு. நான் இந்த ஸ்வாட கிட்டத்தட்ட 100 வருஷமா ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு வழியா இந்த ஆர்ட்ட மாஸ்டர் பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லும்போதே அவர் வாயிலேருந்து ரத்தம் வருது. ஆனா டெத்த பார்க்கும்போது, இது எல்லாமே வேஸ்ட் மாரியும் தோணுது. அவரோட பிளட்ட பார்த்துட்டு, எனக்கு எல்லாமே ரிக்ரெட்ஸா தான் தெரியுது. என்னோட உயிர இந்த வாளுக்காண்டி டிவோட் பண்றதுக்கு பதிலா, எனக்கு வேற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா, நான் ஒரு நார்மலான லைஃப்ப வாழணும். அப்படின்னு ஒரு இடத்துல இன்னொரு பையன் கீழ விழுந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். "என்னது நார்மல் லைஃபா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன உதைச்சுட்டேன். "நீ சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா இன்னியும் இந்த நாட்ட விட்டே உன்னை அனுப்பாம வச்சிருக்கோமே. எப்படி இருந்தாலும் இந்த கிளானோட வீழ்ச்சிக்கு உங்க அம்மா தானே காரணம், இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயிலேயே மிதிக்கிறியான். த கிரேட் கிளான் ஆஃப் பாய்சன் அண்ட் வெப்பன் கிளான். அது எங்க கிளான்ட? இந்த மார்ஷியல் வேர்ல்டுல ஒரு லெஜெண்டா உருவான ஒருத்தர்ட்ட தான் நாங்க தோத்து போனோம். 9 பெரிய பிரிவியோட 9 பெரிய பிரிவோட மையப்படுத்தப்பட்டிருந்த அந்த எல்லா லிங்கையும் இவர் சீர்குலைத்தாரு. டீமன் லார்ட் வெஸ்ட் ஹெவன்ஸ். அவரோட கட்டளைக்கு நாங்க மறுத்தனால கொடுக்க வேண்டிய பெரிய பிரைஸ் இது. அவன் அவனோட ரசனைக்கு ஏத்த பெண்ணை கண்டுபிடிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் விடுவியான். அவரோட ப்ரொபோசல நிராகரிச்சாலோ இல்ல புறக்கணிச்சாலோ அவன் அவனோட ஃபோர்ஸ வச்சு சீஸ் பண்ணிடுவியான் அவங்க எல்லா கிளானையும். இந்த கிரேட் கிளானான டேங் கிளான் ஆஃப் சாச்சானும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. நாங்களும் அவர்களோட ஒருத்தவங்க தான். எங்க கிளான்ல இருக்கிற ஜிஏ டாங் அவனோட கண்ணுல மாட்டிக்கிட்டாங்க. எங்க கிளான் மொத்தமும் அவங்க கூட பேட்டில் பண்ணிக்கிருந்தோம். நாங்க எங்களோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி அந்த சண்டையில போராடி ஜெயிச்சோம். பட் எங்க கிட்ட இருந்த எல்லா ரிசோர்ஸும் அப்ப தீந்துருச்சு. இப்ப இந்த கிரேட் கிளான் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவ ஒரு இடத்துல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பிரச்சனை உனக்கு? இப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்ன முறைச்சு பாக்குற? நீ எப்புட்றா எல்லாத்தையும் உங்க அம்மா தான் பண்ணாங்கன்னு சர்வசாதாரணமா சொல்ற? இது என்னோட ஆவரேஜான டே தான். டீமன் லார்டோட ஹார்ட்ட ஜெயிச்சு இந்த கிளானோட டவுன்ஃபாலுக்கு காரணமானது நாங்க தான். அதோட எங்க அம்மாவும் எங்க அம்மா தான். அவங்க மேல வெறுப்பு ரொம்பவே அதிகமாயிருச்சு. அந்த வெறுப்பத என் மேல காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. "ஓ! நீ எதுக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்க? இங்மி உங்களோட மதர் பாய்சன் ஃபீனிக்ஸ் ஜிகியா டாங். ஹே! உன் ஃபேஸ்க்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வராங்க. "ஹஹஹ! இது ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே ஆகல." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவன் வாயிலிருந்து ரத்தமா வருது. "நீ போய் சொல்ற. அந்த மத்த பசங்கலாம் அதெல்லாம் உண்மை கிடையாதும்மா. நான் உண்மையிலேயே கீழ விழுந்துட்டேன். அவ்வளவுதான். ஆனா உன் முகத்துல இருக்கிற காயெல்லாம் நெக்ஸ்ட் டைம் நான் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன். ஓகேவா? ரொம்ப கவலைப்படாதீங்க." அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறியான். "சரி என்ன டின்னர் சாப்பிடாம கிளம்புற?" "இல்ல எனக்கு ரொம்பவே பசிக்கல. அதனால நான் போய் படுக்கிறேன்." நம்ம ஹீரோவும் படுத்துட்டு, "எனக்கு தெரியும். இது ஒண்ணு கூட எங்க அம்மாவோட தப்பு கிடையாது. அதோட இத பத்தி யார்ட்டயும் நான் பேசவும் முடியாது. நான் இத பத்தி யார்ட்டனாச்சும் என்ன சொன்னேன்னா, ரொம்பவே மோசமான விஷயம் தான் நடக்கும். இதே மாரி தான் எங்க அப்பாவையும் நான் இழந்தேன். ஈவன் இந்த டேங்க்லேருந்து நாங்க வெளிய போயிட்டாலும், எங்க அம்மாவ யாரு காப்பாத்துவா? ஃபாதர் இன்னியும் உயிரோட இருந்திருந்தாருன்னா, இந்த விஷயம்லாம் வேற மாரி நடந்திருக்கும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மறுபடியும் அவங்க நம்ம ஹீரோவ சரி அடி அடிக்கிறானுங்க. இது ரொம்பவே நெறைய இருக்கு போலயே. சரி பரவால்ல. இன்னைக்கு ஃபுல்லாமே நான் உங்க கூட தான் இருக்க போறேன். அதனால பிரச்சனை கிடையாது. அவனும் சரியா நம்ம ஹீரோ வச்சு அடி அடின்னு அடிக்கிறான். இத எவ்வளவு நாள் தாங்கணும்? இத நான் தாங்கிக்கிட்டு எவ்வளவு நாள் வாழணும்? காய்ஸ் இத நிறுத்துங்க. ஒரு நிமிஷம். நான் யோமன் கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதனால அவன்கிட்ட ஈஸியா போங்க. ரொம்பவே பிரச்சனை பண்ணாதீங்க. ஓ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா? கிளான்ல தலைமை பொறுப்ப தேர்ந்தெடுக்கிற போட்டி வரப்போகுது. நம்ம தயாரிச்ச பாய்சன இவன் மேல யூஸ் பண்ணி பாப்போமா? அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த நீடில்ல பாய்சன் ஏத்தி வச்சிருக்கா. ஆளு பெருசா இருந்தவனும் நம்ம ஹீரோ மேலேயே ஏறி உட்காந்துறியான். அவன் அந்த நீடில வச்சு உன்னை என்னாச்சும் தப்பா ஒரு குத்து குத்துனாலும் சரி, நீ ஒரு ஊனமுற்றவனா மாறிடுவ. அதனால உனக்கு இப்ப நான் உதவி தான் பண்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிரு. கம் ஆன். அவன கொஞ்சம் லைட்டா விடு. நாம டெஸ்ட் பண்ற பாய்சனுக்கு நான் கொஞ்ச நேரத்திலேயே ஆன்டிடோட் குடுத்துருவேன். சோ கொஞ்ச நேரம் சாகாம தாக்குப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வில்லத்தனமா முறைக்கிறா. அவளும் அவளோட அந்த நீடில நம்ம ஹீரோ உடம்புல இறக்க அதுவும் டக்குன்னு ரியாக்ட் ஆகுது. இங்க பாருங்க அவனோட உடம்புல டக்குனு இது ரியாக்ட் ஆகுது. யோமோங் இத நீ வாங்கிட்ட பரவால்ல. எவ்வளவு நேரம் நான் இத தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. அந்த இடத்துல படுத்துட்டு இந்த விஷயம் நல்லா இருக்கு. இது இப்படியே முடிஞ்சிட்டா பரவால்ல. ஆனா எங்க அம்மாவை யாரு காப்பாத்துவா? நான் மட்டும் இந்த மாதிரி வீக்கா பிறக்கலைனே. என்கிட்ட மட்டும் இவங்களை எதிர்க்க தேவையான பவர் இருந்திருந்துச்சுன்னு நான் ரொம்ப கேட்கல. எங்க அம்மாவையும் என்னையும் காப்பாத்திக்கிற அளவுக்கு பவர் தான். அடுத்து நான் நார்மலா ஒரு லைஃப் வாழணும். அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லும் போதே மேல இருந்து ஒரு ஸ்வாட் குத்துது. நம்ம ஹீரோவும் என்னது இது? இது ஒரு ஸ்வாட் தானே? இவ்வளவு நேரம் இது இங்கேயே இருந்துச்சு. இது ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இந்த ஸ்வாட நான் இப்பதான் முறையா நான் பாக்குறேன். ஆனா இந்த ஸ்வாட் ரொம்பவே ஃபெமிலியரா இருக்கு. இது நம்ம ஹீரோவும் அந்த ஸ்வாட எடுத்துட்டு இது எனக்கு சொந்தமானது போல தெரியுது. இந்த ஸ்வாட 100 வருஷமா நான் வீல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஸ்வாட எடுத்து ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. த மெத்தட் ஆஃப் ஸ்வாட், த ஃப்ளோ ஆஃப் ஸ்வாட், த பாத் ஆஃப் ஸ்வாட். அதுக்கு அடுத்து கடைசியா என்லைட்மெண்ட் அடைஞ்சிருவோம். அடுத்து கடைசியா என்லைட்மெண்ட். இந்த ஃபீட்ட நான் அடைய எத்தனை லைன்ஸ் நான் டிரா பண்ணியிருக்கேன். ஆனா கடைசியா இது எல்லாமே ஒரு எம்ப்டினஸ்ல முடிஞ்சுச்சு. அதோட வெறும் ரிக்ரெட்ஸ். ஏன்னா இந்த ஸ்வாட் ஆர்ட்ட நான் கத்துக்கிட்டாலும் சரி, நான் டெத்த கான்க்யூர் பண்ணல. அதனால எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா
நான் என்னோட லைஃப்ப ஒரு நார்மல் லைஃப்பா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஈவன் இந்த செகண்ட் லைஃப் கிடைச்சாலும், நான் ஒரு நார்மல் லைஃப் வாழ தான் ஆசைப்படுறேன். எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நான் பாஸ்ட்ல காட் ஆஃப் ஸ்வாடா இருந்தேன். இப்ப பிரசன்ட்ல யோமங் டாங்கா இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ஸ்வாட ஸ்விங் பண்றாரு. அதுவும் அந்த இடத்த கிழிச்சுக்கிட்டு போகுது. அவரும் அந்த ஸ்லாஷ்ல இருந்து நார்மலான அந்த நம்ம ஹீரோ மாரி மாறுறியான். அப்ப நான் இந்த வாழ்க்கையில நான் கரெக்ட்டா ஒரு நார்மல் ஹியூமன் மாரி வாழணும். அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோட வீட்டுக்கு வெளியில, "மகனே எங்க போயிட்டு இருக்க? உன்னோட வூண்ட்ஸ்லாம் நேத்து தான் சரியாச்சு. அதுக்குள்ள எங்க போற? கவலைப்படாதீங்கம்மா நான் இங்க வந்துருவேன். எனக்கு தெரியுது நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு. ஆனா அந்த விஷயம் இன்னைக்கு நடக்காது."